இந்த கதிராமங்கலத்தினுடைய பிரச்சனை தான் உண்மையில் என்ன, அந்த களத்திலிருந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கக்கூடிய பியூஷ் மனுஷ் அவர்களே சொல்றாரு, பார்த்துக்கிறாங்க. கதிராமங்கலத்துல 30ஆம் தேதி வாக்குல ஜூன் 31 ஒரு கேஸ் லீக் ஆச்சாங்க. கேஸ் லீக் ஆகி தண்ணி வெளியெல்லாம் வந்து லீக் ஆகி மக்களுக்கு தொண்டை கட்டி ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்து மக்கள்லாம் கூடினாங்க. அங்கே கலெக்டரை வந்து பாருங்க இந்த நிலைமை இருக்கு, ஓஎன்ஜிசி உங்களை ஏமாத்திட்டு இருக்கு, எங்களுக்கு நிஜமாவே ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு, ஒரு கிரைசிஸ் இருக்கு, வந்து பாருங்கன்னு சொன்ன டிமாண்டை கலெக்டர் ஒத்துக்காம பெரிய அளவுக்கு லட்டி அடி அடிச்சிருக்காங்க, பெண்களை தாக்கியிருக்காங்க, கொச்சியா பேசியிருக்காங்க, பிராத்தல் கேஸ் போட்டு மிரட்டியிருக்காங்க. அது தண்ணியை கண்டிப்பா நான் தொடக்கூடும் இல்லைங்க, நிஜமா சொல்றேன். அந்த மாதிரி தண்ணி வந்து தொடறதுக்கு மனசு வரல. தெளிவா தெரியுது என்ன அப்படி மிதந்துக்கிட்டு இருக்கு மேல. கிணறு யூஸ் பண்ணாத கிணறு, அதுக்குள்ள ஸ்டீல் பைப் வந்து 2000-3000 அடிக்கு போயிருக்கு. ஸ்மைல் சேட்டர் டீமே ஒரு வீடியோ எடுக்கும் போது 5 வருஷம் யூஸ் பண்ணலன்னா ஒரு கிணற அதை மூடிடணும்னாங்க. அண்ட் இந்த நிறைய பேர் வந்து இந்த 31 வருஷமா இருந்தது இன்னும் இன்னைக்கு மட்டும் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. நாங்க ஐயா, நாங்கெல்லாம் மக்கள் வந்து நம்புறோம், அரசாங்கத்தை நம்புறோம், அதனாலதான் விட்டோம். நீ இப்படி எங்க தலைமையிலே சீமனை எண்ணெய் ஊத்துவன்ட்டு யாருக்கு தெரியும்? ஊத்துனதுக்கு அப்புறம் பேசினா ஏன் இன்னைக்கு பேசலன்ட்டு கேக்குறீங்களா? இது நாகரிகமா இருக்கா உங்களுக்கு எல்லாம்? இன்னைக்கு பாதிப்பு இருக்கு, நாங்க இன்னைக்கு பேசுவோம். நீங்க வாயில கல்லூரண்டெல்லாம் வச்சுட்டு இருக்கல, அப்படியே ஒப்பிட்டு இருக்கீங்க. நீங்க பேசுங்க, நீங்க அன்னைக்கு பேசியிருக்கணுமே. கதிராமங்கலம் மாதிரி தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாவே ஆயிரக்கணக்கான கிணறு போட்டிருந்தாலும் இல்ல ஆயிரக்கணக்கான போடுற எண்ணம் இருந்தாலும் நாங்க டெக்னாலஜிக்கு விஞ்ஞானத்துக்கு எதிர்த்து இல்ல. சிக்கல் என்ன இருக்குன்னா, இங்க இவன் ரெஸ்பான்சிபிளான விஞ்ஞானத்தை கொண்டு வரணும். நீ சம்பாதிக்கணும்னா நான் எதுக்கு என் குழந்தைய வந்து நான் பலி கொடுக்கணும்? அது முடியாது. லோக்கல் மக்களுக்கு ப்ராஸ்பெரிட்டி வரணும். பட் இங்க ப்ராஸ்பெரிட்டி விட்டுருங்க, நல்லது செய்ய முடியலன்னா கெட்டது செஞ்சுட்டு இருக்கீங்களே. அந்த கேள்வி கேட்கறப்ப அதுல 10 பேர் வேற வந்து கேட்கறான், ஏன்டா கேட்டுட்டு இருக்கீங்கன்ட்டு. அதான் வேதனையா இருக்கு. மக்கள் உள்ளங்கள்ல நிறைய நல்லது செய்யறதுக்கு எண்ணங்கள் நிறைய இருக்கு. நாங்க கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கோம். இதுல போராட்ட குழுவில் இருக்கவங்க கொஞ்சம் தடுமாறுறோம். ஆனா பல போராட்டங்கள் சேர்ந்து வரும் தமிழ்நாட்டுல, சேர்ந்து வந்து இந்த மண்ணும் தண்ணியும் காப்பாத்தும், உறுதியா பண்ணும். ஸோ அகைன் சொல்றோம், கதிராமங்கலம் மட்டும் இல்ல, இன்னும் நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துகிட்டு தான் இருக்குது. எல்லாத்துலயும் கவனம் செலுத்துவோம். கம் அவுட் ஆஃப் பிக் பாஸ். கார்த்தி,